சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பும் பொழுது நம்ம கிறிஸா அவங்க பாட்டி அழைச்சிக்கிட்டு வராங்க ஆம்புலன்ஸ் மூலியமா. என்னன்னு பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணில் அடிபட்டிருக்க மாட்டேங்குது, கண்ணுக்கு ஏதாச்சும் பெருசாக டேமேஜ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பதறி அழுகுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸை உள்ளார அழைச்சிக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் லெட்டரெல்லாம் காமிச்சு உள்ளார அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணணும் இல்லையா. ஸோ இவங்க இருக்கும்போது ரோகிணி வந்தால் என்ன நடக்கும்னு தெரியல. இருந்தாலும் ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரோகிணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ரோகிணியும் பதறி போயிடுறாங்க. இப்போ எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாத இந்த மனோஜ் இருந்துக்கிட்டு ரோகிணிக்கிட்ட வந்து கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து இதுதான் என் பொண்டாட்டி இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒரு வழியாக நம்ம ரோகிணி ஒரு ஐடியாவை பிடிச்சி நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக விளம்பரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 2-3 டப்பாவை தூக்கிக்கிட்டே கிளம்பிடுறாங்க ஒரு சேல்ஸ் கேர்ள் மாதிரி. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வெளியில் வந்து பிரச்சனையே இல்லை, எந்த கவலையும் படாதீங்க, 2 நாள் கழித்து கட்டை அவுத்தரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியே வருது. ஒரு வழியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணியும் வந்துடுறாங்க. ரோகிணி வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஸோ நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ சின்ன பொருளாக ஃப்ரீயாக கொடுத்து பெரிய பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம், இந்த ஆஸ்பத்திரிக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கடையிலேயே வாங்கிக்க சொல்கிற டெக்னிக் தான் அது அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் போகிற மாதிரி போய் கரெக்டாக கிரீஸ் ரூமுக்கும் போயிட்டு கிரீஸையும் பார்த்துட்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் மீனாவும் வெளியில் போயிட்டு சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்துட்டு ரோகிணியை ஆஸ்பத்திரியை ஊற்றி கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முத்துவும் மீனாவும் திருப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. இனி எபிசோடை பொறுத்தளவு எப்படியோ ரோகிணி சமாளிச்சிட்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.